மீனவர் பிட்சு சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து நாகையில் 4 மாவட்ட மீனவர்கள் 2வது நாளாக உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர். கடந்த 6ஆம் தேதி கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோவை இலங்கை கடற்படை சுட்டுக் கொன்றது. மேலும் சரவணன் என்ற மீனவர் மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் உள்ள மீனவர்கள் ஒட்டுமொத்தமாக உண்ணாவிரதம் மற்றும் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினார். நாகப்பட்டினத்தில் தொடர்ந்து 8வது நாளாக இன்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தொடர்ந்து 8வது நாளாக இந்த பகுதியில் உள்ள நாகப்பட்டினம் காரைக்காலில் உள்ள 1.5 லட்சம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் இலங்கை கடற்படையை கண்டித்தும் தமிழக மீனவர்களின் வாழ்வுக்கும் உடைமைக்கும் உயிருக்கும் உத்தரவாதம் அளிக்க கோரி நேற்று நாகப்பட்டினம் தலைமை தபால் நிலையம் முன்பு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது இன்று 2வது நாளாக நீடித்து வருகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 4 மாவட்ட மீனவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். அதேபோல நாகை மாவட்டத்தில் உள்ள 54 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், நம்பியா நகர், செருதூர், வேளாங்கண்ணி மற்றும் தரங்காம்படியைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகளும் மீனவர்களும் குடும்பத்தோடு இந்த பகுதியில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர்.